ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, GitHubல நம்ம எப்படி விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்டர்ஃபேஸ் எடிட்டர் வந்து எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் நான் இன்னைக்கு சொல்லப் போறதுல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணாம, ஜஸ்ட் நீங்க வெப்சைட்லயே நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணி, நீங்க வந்து அந்த விசுவல் ஸ்டுடியோ இன்டர்ஃபேஸ வந்து கொண்டு வர முடியும். பிளஸ் நீங்க வந்து கோட்லாம் ரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாரி ஒரு ஆப்ஷன் தான் நம்ம GitHubல இருக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நார்மலா வந்து நீங்க வந்து GitHubக்குள்ள வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெபாசிட்டரி வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து என்னோட ரெபாசிட்டரி வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல போயிட்டு பார்த்தீங்கன்னா, கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அத ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணா, நமக்கு வந்து 2 ஆப்ஷன் வரும். லோக்கல் அப்புறம் வந்து கோட் பேஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். இதுல வந்து கோட் ஸ்பேஸ நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி ஆக்டிவா இருக்க ஏதாவது ஒரு ரெபாசிட்டரி வந்து காட்டும். ஸோ அதில போயிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலா விசுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி யூஸ் பண்றோமோ, அதே மாரி இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபைல் கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஒரு லாங்குவேஜ் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக் ஜாவா, பைத்தான், சி இந்த மாரி எந்த ஒரு லாங்குவேஜ் வேணாலும் நீங்க வந்து போட்டு நீங்க ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ